டு லேர்ன் பாசிட்டிவ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பிளாக்கை பேஸ் பண்ணி இருக்கிற ஃப்ரிக்ஷன் சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 2 blocks ஆஃப் வெயிட் W1 W2. ஸோ 2 பிளாக் வெயிட் இருக்குது W1 W2ன்னு சொல்லிட்டு. ஸோ ஆர் 200 நியூட்டன் அண்ட் 300 நியூட்டன் kept on a horizontal plane as shown in the figure. ஸோ ஃபிகரில் காட்டின மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஃபார் ஆல் சர்ஃபேஸ் இஸ் 0.25. மியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 0.25. ஃபைண்ட் த மினிமம் ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் டு மூவ் த 300 நியூட்டன் பிளாக். ஸோ W2வை மூவ் பண்ணுறதுக்கு மினிமம் ஃபோர்ஸ் எவ்வளோ தேவைப்படுதுன்றத கேட்டிருக்காங்க. when the block 200 newtons connected 30 degree inclined to the wall. ஸோ 30 டிகிரி இன்க்ளைனட் டு த வால் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இங்கே கொடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் இருக்குது. இந்த பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா 30 டிகிரியில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க வாலில். அதே மாதிரி W2 வந்து ஒரு லோடு வச்சு இழுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ W1ஓட வேல்யூ 200 நியூட்டன், W2ஓட வேல்யூ 300 நியூட்டன், மியூவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 0.25. இந்த மியூவோட வேல்யூ வந்து பிளாக் 2க்கும் சேம், பிளாக் 1க்கும் சேம் தான். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து பிளாக் 1 அதை பேஸ் பண்ணி பார்ப்போம். பிளாக் 1 பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ W1 வந்து கீழ் நோக்கி இருக்குது. ஓகேங்களா? W1. ஸோ அப்போ மேல் நோக்கி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் R1 சொல்லுவாங்க. ஸோ இதோட மோஷன் பார்த்தீங்க அப்படின்னா P இந்த பக்கமாக இழுக்கிறாங்க. அப்போ W வந்து இந்த பக்கம், W2 அந்த பக்கம் போகுதுன்னா W1 இந்த பக்கம் வர மாதிரி கணக்கு. அப்போ மோஷன் வந்து டுவர்ட்ஸ் திஸ் சைடு, இது மோஷன். அப்போ ஃப்ரிக்ஷன் பார்த்தீங்கன்னா F1 ஃப்ரிக்ஷன் இது மாதிரி தான் இருக்குது. இப்போது அதே மாதிரி இங்கே 30 டிகிரியில் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ 30 டிகிரியில் டென்ஷன் இருக்குது. ஸோ டென்ஷன்றது இந்த வாலில் லாக் ஆனது, இந்த பிளாக் மூவ் ஆகாமல் இருக்கிறது கொடுக்குற டென்ஷன். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் டயக்ராமுக்கு நம்ம R1 W1 T 30 டிகிரி F1. அப்போ இங்கே T 30 டிகிரினா ஆப்வியஸாக இங்கே வரும்போது P sin 30 டிகிரி, இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா P cos 30 டிகிரி. ஓகேங்களா? ஸோ இப்போது பிளாக் 1 பார்ப்போம். ஸோ பிளாக் 1ல் பார்த்தோம்னா நம்மளுக்கு சிக்மா ஆஃப் Fx ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் டைரக்ஷனில் நம்மளுக்கு என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். எக்ஸ் டைரக்ஷனில் F1, ஸோ மைனஸ் டைரக்ஷனில் மைனஸ் T cos 30 டிகிரி ஈக்குவல் டு 0. அப்போது F1 ஈக்குவல் டு அந்த பக்கம் T cos போச்சுன்னா T cos 30 டிகிரி. ஸோ F1 cos 30ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.866 இன்டூ T. ஸோ F1க்கு ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்மா ஆஃப் Fy ஈக்குவல் டு 0. ஸோ ஒய் டைரக்ஷனில் இருக்கிறது பாருங்கள், R1 ப்ளஸ் T sin 30 மைனஸ் W1 ஈக்குவல் டு 0. ஸோ இது அப்படியே அந்த பக்கம் போச்சு அப்படின்னா R1 ஈக்குவல் டு மைனஸ் W1 அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் W1 ஆகிடுது, ப்ளஸ் T sin 30 அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் T sin 30. அப்போது W1ஓட வேல்யூ நம்மளுக்கு 200 மைனஸ் sin 30ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.5 இன்டூ T. ஸோ R1க்கான ஒரு ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நார்மலாக F1ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா மியூ R1. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் சொல்லுவோம். அப்போது F1க்கான வேல்யூ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ F1க்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.866 T ஈக்குவல் டு மியூவோட வேல்யூ 0.25. அப்போ 0.25 இன்டூ R1. ஸோ இன்டூ R1ஓட வேல்யூ பாருங்கள் 200 மைனஸ், ஸோ 200 மைனஸ் 0.5 T, இதுதான் வந்து R1ஓட வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த 0.25 உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.866 T ஈக்குவல் டு 0.2 இன்ட்டு இது பார்த்தீங்கன்னா 50 மைனஸ் 0.125 T.
இப்போ ப்ளஸ் மைனஸில் இருக்க 0.125t இந்த பக்கம் வந்ததுன்னா ப்ளஸ் ஆகிடும். அப்போ 0.866t ப்ளஸ் 0.125t ஈக்குவல் டு 50. ஓகேங்களா? அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ 0.991t ஈக்குவல் டு 50. அப்போ டீயோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 50 டிவைட் பை இது மல்டிப்ளைல இருக்குது, ஈக்குவல் டு அந்த போகும்போது டிவைட் ஆகுது 0.991. இப்போ டீயோட வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது 50.454 நியூட்டன். இது டீயோட வேல்யூ. நெக்ஸ்ட் ஃப்ரிக்ஷன் 1. அப்போ F1ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா R1 தெரியணும். அப்போ R1ஓட வேல்யூ, ஸோ இங்கே R1ஓட வேல்யூ பாருங்கள் 200 மைனஸ் 0.5t. அப்போது 200 மைனஸ் 0.5 இன்ட்டு டீயோட வேல்யூ 50.454. ஓகேங்களா? அப்போது 200 மைனஸ், ஸோ இந்த வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25.227. ஸோ நான் அதை ரஃப் பண்ணிடுறேன். So R1 equal to, so 200 minus 25 point something நம்மளுக்கு என்ன வேல்யூ வருது அப்படின்னா 174.772 நியூட்டன். ஸோ R1ஓட வேல்யூ வந்துருச்சு. ஓகேங்களா? 3. இப்போ பார்த்தீங்கன்னா R1 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து F1ஓட வேல்யூ, F1 ஈக்குவல் டு மியூ R1. ஸோ மியூவோட வேல்யூ 0.25 இன்ட்டு R1ஓட வேல்யூ பாருங்கள், ஸோ 174.773. அப்போது F1ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 43.693 நியூட்டன். ஓகேங்களா? ஸோ இது F1 வேல்யூ. ஸோ நம்மளுக்கு கிடைச்சிருக்க வேல்யூ T1 டீயோட வேல்யூ, R1 வேல்யூ, F1 வேல்யூ மூணுமே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அது மூணுத்தையும் நம்ம தனியாக ஒரு இடத்துல எழுதி வச்சுக்கலாம். ஸோ நான் இந்த டயக்ராம் அழிச்சிட்டு இது மூணுத்தையும் இந்த இடத்துல எழுதி வச்சுக்கிறேன். ஸோ T equal to 50.454 Newton, R1 equal to 174.773 Newton, and F1 equal to 43.693 Newton. ஓகேங்களா? ஃப்ரிக்ஷனும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பிளாக் 2 நம்ம போடலாம். இப்போ பிளாக் 2ஓட டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா லோட் W2, ஸோ P லோடிங்க, இங்கே R2. ஸோ லோடு இந்த பக்கம் போச்சுன்னா அப்போ மோஷன் இந்த பக்கமாக இருக்கும், ஸோ ஃப்ரிக்ஷன் இந்த பக்கமாக இருக்கும். இப்போது இதே W2 பிளாக்குக்கு பார்த்தீங்கன்னா மேலேயும் ஒரு ஃப்ரிக்ஷன் நம்ம ஏற்கனவே ஆட் ஆகிருக்கு. அப்போது இந்த பக்கம் ஒரு ஃப்ரிக்ஷன் F1ம் இங்கே இருக்குது. ரெண்டாவது இது இல்லாமல் R1, ஸோ முதலோட ரியாக்ஷனும் பிளாக்கோட ரியாக்ஷனும் இது மேலே வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த பக்கம் இருக்கிறது ஃப்ரிக்ஷன். ஸோ இப்போ இதோட டயக்ராம் பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னா, ஸோ R2, P, F2, W2. ஓகேங்களா?
இது இல்லாமல் இருக்கிறது R1ம் மேலேருந்து கீழே அதில் ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போது பிளாக் 2 பார்ப்போம். பிளாக் 2ல் பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு F1ஓட வேல்யூ எல்லாமே வந்து இங்கே ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போது F2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா மியூ R2 ஓகேங்களா. ஸோ மியூவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஸோ மியூவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.25 R2. இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. இப்போது சிக்மா ஆஃப் Fx ஈக்குவல் டு 0 ஓகேங்களா. இங்கே இன்னொரு ஃப்ரிக்ஷனும் நான் வந்து ஆட் ஆகிருக்குன்னு சொல்லியிருந்தேன் கரெக்டாக. ஸோ F1 ஸோ F1ன்ற ஃப்ரிக்ஷனும் இதில் வந்து ஆட் ஆகிருக்கு ஓகேங்களா. F1 ஏன் F1 வந்து இந்த பக்கம் இருந்தாலும் நெகட்டிவ் டைரக்ஷனுக்கு போகுது அப்படின்னா, நம்மளுக்கு லோடு என்ன கொடுத்துருக்கோமோ அந்த லோடு இந்த ஃப்ரிக்ஷனுக்கு ஈக்குவல் ஓகேங்களா. நம்ம எவ்வளோ லோடு கொடுக்குறோமோ அந்த லோடுக்கு ஈக்குவல் தான் ஃப்ரிக்ஷன். ஸோ லோடு ஈக்குவல் டு ஃப்ரிக்ஷன். அப்போ ஃப்ரிக்ஷன் டோட்டல் ஃப்ரிக்ஷன் இங்கே எவ்வளோன்னு தெரிஞ்சால் தான் நம்ம லோடு சொல்ல முடியும். அப்போது லோடோட வேல்யூ ஃப்ரிக்ஷன் 1 ப்ளஸ் ஃப்ரிக்ஷன் 2 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா அதுதான் வந்து நம்மளுக்கு லோடோட வேல்யூவாக வரும் சரிங்களா. ஸோ அப்புறம் பார்த்தோம்னா sigma of fx value p minus f1 minus f2 equal to 0. அப்போ p equal to f1 plus f2. ஸோ இதுதான். அப்போ f1 வேல்யூ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். f1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 43.693 ப்ளஸ் f2. இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம் pக்கு. இப்போ சிக்மா ஆஃப் fy equal to 0. ஸோ y ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா R2 மைனஸ் W2 மைனஸ் R1 ஓகேங்களா ஈக்குவல் டு 0. அப்போது ஈக்குவல் டு அந்த பக்கம் போச்சுன்னா R2 ஈக்குவல் டு W2 ப்ளஸ் R1. ஸோ W2ஓட வேல்யூ 300 ப்ளஸ் R1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 174.773. அப்போ வேல்யூ ரெண்டு ஆட் பண்ணும்போது 474.773 நியூட்டன். ஸோ இப்போ R2 கண்டுபிடிச்சாச்சு. நம்ம ஃப்ரிக்ஷன் 2 கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. ஃப்ரிக்ஷன் 2ஓட ஃபார்முலா நம்மளுக்கு ஆல்ரெடி இங்கே சொல்லியிருக்கோம். R2 நம்மளுக்கு தெரியுது. அப்போ இந்த R2ஓட வேல்யூ எடுத்துகிட்டு வந்து ஃப்ரிக்ஷன் 2ல வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த டயக்ராம் நான் அடிச்சிடுறேன். So substitute R2 in equation 1. So 1ல வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஸோ F2 equal to 0.25 into 474.773. அப்போது இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 118.693 நியூட்டன். இதுதான் F2ஓட வேல்யூ ஓகேங்களா. இப்போது ஆப்வியஸாக நம்ம வந்து F1 F2 ரெண்டோட வேல்யூ நம்ம Pயில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ F1ஓட வேல்யூ 43.693 ப்ளஸ் F2ஓட வேல்யூ 118.693. அப்போ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 162.386 நியூட்டன். ஸோ ஓவரால் லோடு வந்து ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.